பொது தமிழ் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கொஷினாக பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்கிற கொஷின்லாம் பார்ப்போம். முதல் கேள்வி, பொங்கல் ப்ளஸ் அன்று இதை எப்படி சேர்த்துறதுன்னு போட்டிருக்காங்க. பொங்கலில் லாஸ்ட்டில் இல்லை இருக்குது, அடுத்தது அன்றில் ஆ இருக்குது, இல் ப்ளஸ் ஆ லான்னு வரும். அப்போ பொங்கல் அன்று, பொங்கல் அன்று, சரிங்களா? பாக்கி எதுவும் வராது. பிரித்துறதுக்கு பிரிக்கிறப்ப முதல் எழுத்து எப்பொழுதுமே என்ன வரும்? கட்டளையாக வரும்னு சொல்லுவாங்க. சீர், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ சீர் ப்ளஸ் இளமை, சீர் இளமை, சீர் ப்ளஸ் இளமை, இதை சொல்லி பார்த்தாலே வந்துடும். அடுத்து பூஞ்சோலை, இதை சேர்த்து எழுதணும். பூ ப்ளஸ் சோலை, பூஞ்சோலை, பூன்னு வராது, பூன் இஞ்சி தான் வரும், ஓகேங்களா? பூஞ்சோலை. அடுத்தது கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர்னால் ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒரு யானை இருந்தால் யானைன்னு சொல்லுவோம், ஒரு 4-5 யானை இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு தான் கூட்டுப்பெயர். இதுக்கு யானை கூட்டம்னு சொல்லுவோம், சரிங்களா? யானை கூட்டம்னு சொல்லுவோம். ஆடுலாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த யானை மந்தைன்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு பதில் நான் ஆட்டு மந்தை, ஆட்டுக்கு தான் மந்தை சொல்லுவோம். ஆணிரை, பசுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆணிரை, ஓகேங்களா? அடுத்தது பழத்தோட கூட்டு பேர் என்னன்னு கேட்குறாங்க. பழக்குலை. இந்த கூட்டமும் வராது, மந்தையும் வராது. மந்தைங்கிறதுக்கும் கூட்டங்கிறதுக்கும் விலங்குகளோட பேர் தான் வரும், சரிங்களா? பழம், காய்கறிலாம் இது சொல்லுவாங்க. குவியல், குலை, இது ரெண்டுமே வரும். இந்த இடத்துல குலைன்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம், மார்க்கத்தை நம்ம சொல்லி பார்த்தா குணம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இந்த கேள்விப்பட்டதே கிடையாது. பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்குங்கிறது வழி, சரிங்களா? மார்க்குங்கிற மீனிங் என்னன்னா வழி, இது மீனிங்காக இல்லை. அது தனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தனம்னாலும் இன்னும் பணம் தான். மேலே பியில் கொடுத்துருக்காங்க பணம் இருந்தால்ட்டு, இங்கே டியில் வந்து திரும்பி தனம் போட்டுருக்காங்க. தனம்னா செல்வம், பணம் எல்லாமே தனம் தான், சரிங்களா? இது எதுவுமே மீனிங் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதாவது மனம் இருந்துச்சுன்னா வழி பிறக்கும், மனசு வச்சா வழி பிறந்துங்கிற மாதிரி தான், சரிங்களா? அடுத்தது நோயாளன். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன், வாழால் அறுத்த நோயால். நோயால் வந்து வாழால் அறுக்க மாட்டாங்க, சரிங்களா? டாக்டர் தான் அறுப்பாங்க. அடுத்தது மேலாத துயர் தரினும் நோயாளன் போல். நோயாளன் துயர் தர மாட்டான், இந்த சரியான மீனிங் இல்லை. ஆளா உனதருள், நோயாளன் போட்டிருக்காங்க. அருள்னா இன்பத்தை கொடுக்குறது, நோயாளங்கிறது துன்பத்தை குறிக்கிற சொல்லார், சரிங்களா? அப்போ இதுவும் கிடையாது. மாளாத காதல். நோயாளன் வருத்தத்தில் ஏற்பாடு, அதுமாரி அந்த காதலில் நோயில் வருத்தத்தில் இருக்கான் அப்படிங்கிற மீனிங்கில் வருது மாளாத காதல், சரிங்களா? அடுத்தது அடைப்பு. அதே மாதிரி தான், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனியன்னு போட்டிருக்கு, இதை சொல்லி பார்த்துருக்கோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம் எப்பொழுது சொல்கிறது தான், சரிங்களா? இனிய விலங்கிடம் பழகாது அப்படிலாம் இல்லை. நாம் இனிய வாங்க வேண்டும், அதுவும் வரல. தமிழ் இனிய கொண்டு உள்ளது, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் சரியாக வரல, மீனிங்ஃபுல்லாக இல்லை, சரிங்களா? எல்லோருக்கும் இனிய வணக்கங்கிறது நம்ம எப்பொழுது சொல்கிறது, சரிங்களா? அடுத்தது 11, பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்துளைகள் வந்து கொண்டே இருந்தனங்கிறது இறந்த காலத்தை தான் குறிக்கிறது. இறந்த காலத்து சங்க காலங்கிறது சும்மா டம்மி, இதுக்கு வராது, சரிங்களா? சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை, அப்போ 3 தப்பு, சரிங்களா? மழை பெய்யாது அப்படின்னா எதிர்காலம், மழை பெய்யாதுன்னா எதிர்காலம், இங்கே இறந்த காலத்துக்கு இது தப்பு. அடுத்தது இது தப்பு. மழை பெய்தது இது முடிஞ்சிச்சு, ஆனால் இங்கே நிகழ்காலம்ன்றிருக்கு, இது தப்பு. அடுத்தது மழை பெய்கின்றதுங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. அப்போ இது சரி, மழை பெய்யுங்கிறது எதிர்காலம், இதுதான் சரியானது, சரிங்களா? அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக.
பழம் நழுவி பாலில் விழுந்தது. இது முடிஞ்சது தான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அது இறந்த காலம் தான். விழாதுங்கிறது எதிர்காலம், விழுங்கிறது அதுவும் எதிர்காலம், விழுகுன்றதுங்கிறது நிகழ்காலம். இப்போ விழுந்ததுங்கிறது இறந்த காலம். சரிங்களா? விசனம்னா கவலை. இதோட எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. விசனத்தோட எதிர்ச்சொல் கவலைக்கு ஆப்போசிட்டான மகிழ்ச்சி. மற்ற 3 ஆப்ஷனே பாருங்கள், கவலையை குறிக்கிது. கவலை, துன்பம், துயர் இதெல்லாமே விசனத்துக்குள்ளது தான். ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எதிர்ச்சொல். அல்லவை, நல்லது செய்யறதுனா அல்லவை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அல்லவைனா தீயவை, இப்போ அது அதுக்கு ஆப்போசிட்டு நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலைன்னா எதை சொல்கிறோம்? மயிலாப்பூர் தான் ஷார்ட்டாக மயிலைன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் மறு. சரிங்களா? புதுக்கோட்டை என்பது மறு என்ன? புதுகை. புதுவைனா பாண்டிச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. அடுத்தது ஸ்விங்கம், அதாவது பபுள்காம் சொல்லுவோம்ல, ஸ்விங்கம் பபுள்காம், அதுதான் அப்படி தமிழ் எழுதியிருக்காங்க. தமிழ் படுத்துக்கள்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்னது? மிட்டாயா, பபுள்காமா, ரப்பர் மிட்டாய். இதை சொல்லணும்னா சுவைப்பு பையின், சுவைப்பு பையின். ஸ்விங்கம்த்துக்கு தமிழ் பேர்னாக்க சுவைப்பு பையின். இப்போ மேகசினோட தமிழ் பெயர் என்ன? பருவ இதழ் போட்டிருக்காங்க. திங்கள் இதழ்னா மாத இதழ். செய்தித்தாள்னா டெய்லியும் வர்றது. சரிங்களா? வார இதழ்னா வாரம் வர இதழ். சரிங்களா? பருவ இதழ்னாக்க ஒவ்வொரு பருவம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி குளிர் பருவம், அந்த மாதிரி பருவம் பார்த்திங்களா, குளிர்காலம், வெயில் காலம், அந்த மாதிரி பருவம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றது பருவ இதழ். சரிங்களா? அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமையாயினும் கெடும். இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? எதை செய்யாமையால் கெடும். ஓகே. அடுத்தது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடப்புத்து என்றும் கூறுவர். இதுக்கு என்ன கேள்வி, என்ன கேட்கிறாங்க? விடைக்கேற்று வினாவை தேர்ந்தது. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டம் என்றால் என்னென்ன போல, கரகாட்டம் கும்பாட்டம் ஒன்றான்னு கேட்குறாங்க. அதில் இல்லை, வேறு பெயர்கள். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன? கும்பாட்டம் என்றும் குடப்புத்து என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது வள்ளுவமை.